Hello everyone, this is RK. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. இதுதான் வந்து நமக்கு மேத்ஸ் क्वेश्चनக்கான எக்ஸாம் பேட்டர்ன். சோ எக்ஸாம்க்கான டைமிங் எவ்வளவு? 15 minutes plus 2.5 hours தான் நமக்கு எக்ஸாம்க்கான டைம். So 15 minutes நமக்கு எது கொடுத்தாங்க? Instruction plus question paper read பண்றதுக்கான டைம். சோ அத என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கேர்ஃபுல்லா ரீட் பண்ணிடணும். ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து क्वेश्चन பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணனும். அந்த 15 மினிட்ஸ்ல நம்ம என்ன பண்ணிரணும்னா எந்தெந்த क्वेश्चन வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனும், எந்த क्वेश्चन லாஸ்ட் சால்வ் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிரணும். ஏன்னா ஈஸி டு மாடரேட் லெவல்ல வந்து நம்ம அந்த क्वेश्चंस எல்லாத்தையும் சூஸ் பண்ணி வச்சிரணும். எதுக்காக அப்படி சூஸ் பண்றோம் அப்படினா நம்ம வந்து 15 மினிட்ஸ் முடிச்சிட்டு வந்து நம்ம சம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றப்ப அதாவது எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்றப்ப ஈஸியான क्वेश्चंसலாம் வந்து நம்ம ஃபர்ஸ்டே சால்வ் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும், நமக்கு லாஸ்ட் வந்து கொஞ்சம் நிறைய டைம் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணிரலாம், டிஃபிகல்ட்டான சம்க்கு வந்து கொஞ்சம் நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணா அட் தி சேம் டைம் வந்து நம்ம ரிலாக்ஸாவும் இருக்கும். இதே வந்து நம்ம ஃபர்ஸ்டே இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சம்லாம் சால்வ் பண்ணா நமக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும். சோ அப்ப ஈஸியான சம்மா இருந்தா கூட நம்ம ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதனால எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியான சம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டு ஃபைனலா வந்து டிஃபிகல்ட்டான சம்க்கு ஆன்சர் பண்ணுங்க. அந்த சம்க்குமே வந்து நம்மளால ஆன்சர் கொண்டு வந்து கரெக்ட்டா பண்றதுக்கான பாசிபிள் இருக்கு. ஓகே ஓகே இதுல வந்து நமக்கு என்னன்னா மொத்தம் வந்து 4 பார்ட் இருக்கு. என்னன்னா 1 மார்க், 2 மார்க், 5 மார்க் அண்ட் 8 மார்க் அப்படின்னு 4 செக்ஷன் இருக்குது. இதுல 1 மார்க் என்னன்னா நமக்கு 14 क्वेश्चन கொடுப்பாங்க. 1 மார்க் எவ்வளவு? 14 क्वेश्चन கொடுப்பாங்க. அந்த 14 क्वेश्चनமே வந்து நமக்கு புக் பேக்ல இருந்தா மோஸ்ட்லி வரும். 14 क्वेश्चनமே வந்து புக் பேக்ல இருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. அதனால புக் பேக்ல இருக்க எல்லா क्वेश्चंसையும் வந்து நல்லா பாத்துக்கோங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம எக்ஸாம் வந்து எப்படி 1 மார்க் வந்து ஆன்சர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா எக்ஸாம் எழுத நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா எதுனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், 8 மார்க் எதுல இந்த நாலுல வந்து உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணீங்களோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்ல. பட் ஸ்டார்டிங்ல வந்து எந்த பென் யூஸ் பண்றீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ளூ யூஸ் பண்ணீங்கன்னா எண்டிங் வரைக்கும் ப்ளூ தான் யூஸ் பண்ணணும். பிளாக் யூஸ் பண்ணா எண்டிங் வரைக்கும் பிளாக் தான் யூஸ் பண்ணணும். சோ ப்ளூ ஆர் பிளாக் இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு தான் யூஸ் பண்ணணும். எந்த பென் யூஸ் பண்ணாலும் சரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே பென்னை வந்து ஒரே கலரை வந்து யூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஹைலைட் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார்முலா இல்லாட்டி சப்ஜெக்டிங் ஏதாவது இல்லாட்டி ஃபைனல் ஆன்சர் இது ஏதாவது ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி வந்து வேற ஏதாவது பென் யூஸ் பண்ணிடுறாங்க. எல்லாமே வந்து ஒரே பென் தான் யூஸ் பண்ணணும். அதை ஹைலைட் பண்றதுக்காக வந்து நீங்க பென்சில் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டு காமிச்சுக்கோங்க. ஓகே இப்போ நம்ம 1 மார்க் வந்து எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ 1 மார்க் ஃபர்ஸ்ட் क्वेश्चन இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, क्वेश्चन கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. A B C D அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல இருந்து ஏதோ ஒரு ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படி நம்ம பிக் பண்ணி எழுதுவோம். அது எப்படி எழுதணும்னா இப்படி ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர், செகண்ட் क्वेश्चन ஆன்சர். சோ இந்த மாதிரி நம்ம எழுத கூடாது. எக்ஸாம் வந்து இந்த மாதிரி நம்ம எழுத கூடாது. எப்படி எக்ஸாம்ல எழுதணும்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து Cங்கிற ஆப்ஷன்னா அந்த ஆப்ஷன் கோடையும் எழுதணும். ஆப்ஷன் கோட் அண்ட் ஆன்சர். செகண்ட் क्वेश्चन வந்து Aங்கிற ஆன்சர் தான் கரெக்ட்னா ஆப்ஷன் கோட் ஆன்சர். சோ இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணணும். ஓகே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லயே வந்து இத இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஆன்சர் சூஸ் பண்றப்போ வந்து அதோட ஆப்ஷன் கோடையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஓகே இப்படி எழுதலாம். அப்படிலாட்டி என்ன பண்ணலாம், நீங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ப்ளே பண்ணீங்க இன்னும் கொஞ்சம் இது கிளியரா திருத்தவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது ஈஸியா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து நம்ம என்ன பண்றோம் 14 வரைக்கும் நம்பர் போட்டுக்கணும். போட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது Cங்கிற ஆப்ஷன் தானே, அப்ப ஆப்ஷன் நம்பர் C ஆன்சர். செகண்ட் क्वेश्चनக்கு வந்து ஆப்ஷன் A C. இதே மாதிரி 14 क्वेश्चनக்கு என்ன பண்றோம் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். சோ உங்களுக்கு பாக்ஸ் போடுறதுக்கான டைம் இல்ல அப்படின்னா வந்து நீங்க நார்மலா இந்த மாதிரி எழுதலாம். கொஞ்சம் கேப் விட்டு ஒரு क्वेश्चनக்கு இன்னொரு क्वेश्चन கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க. ஓகே 1 மார்க்கு இப்படி தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். 1 மார்க் அப்புறம் வந்து நம்ம எந்த क्वेश्चनக்கு வந்து அதிகமா பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படி பார்த்தோம்னாக்க 8 மார்க் क्वेश्चनக்கு. 8 மார்க் क्वेश्चन வந்து நம்ம எத்தனை क्वेश्चन சால்வ் பண்ணோம், 2 क्वेश्चंस வந்து சால்வ் பண்ணோம். அந்த 2 क्वेश्चनமே நம்ம என்ன கொடுத்திருப்பாங்க, எய்தர் சாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அதனால ப்ராப்ளம் இல்ல. உங்களுக்கு எந்த क्वेश्चन அந்த ரெண்டுல வந்து ஈஸியா இருக்கோ அதை பிக் பண்ணி எடுத்து சால்வ் பண்ணலாம். அதுல வந்து ஒரு क्वेश्चन நமக்கு என்ன இருக்கும் ஜியோமெட்ரி, இன்னொரு क्वेश्चन என்னன்னா கிராஃப் ஆர் அப்ளிகேஷன் சம் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஜியோமெட்ரி பார்த்தலாம். ஜியோமெட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 43ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா A B அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. Aங்கிற क्वेश्चन Bங்கிற ஒரு क्वेश्चन இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு எந்த क्वेश्चन கரெக்ட்டோ அந்த ஆப்ஷன் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Aங்கிற ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஈஸியா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஜியோமெட்ரில given வந்து என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதணும் given எழுதணும்.
எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம ரைட் சைடு கார்னர் என்ன பண்ணணும்னா ரஃப் டயக்ராம் டிரா பண்ணணும். ஓகே, क्वेश्चन வந்து என்ன டயக்ராம் டிரா பண்ண சொல்லிருக்காங்களோ அதுக்கு வந்து என்ன பண்றோம், ஒரு ரஃப் டயக்ராம் மாதிரி டிரா பண்றோம். இந்த மாதிரி வந்து ஒரு ரஃப் டயக்ராம் டிரா பண்றோம். டிரா பண்ணிட்டு அதுல வந்து எல்லா மெஷர்மென்ட்டையும் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஓகே, எல்லா மெஷர்மென்ட்டையும் என்ன மெஷர்மென்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லா மெஷர்மென்ட்டையும் வந்து அதுல நோட் பண்ணணும், வித் யூனிட்ஸோட நோட் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து ரஃப் டயக்ராம்ங்கிறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பேர் டயக்ராம். பேர் டயக்ராம் என்னன்னா இங்க ரஃப் டயக்ராம் இருக்குல்ல, இத வந்து என்ன பண்றோம், அந்த கரெக்டான மெஷர்மென்ட் எடுத்து இங்க டிரா பண்றோம். ஓகே, இங்க வந்து சும்மா ரஃப்பா வந்து நம்மளா வந்து யூனிட்ஸ் வந்து இந்த இப்படி டயக்ராம் வந்து இப்படி டிரா பண்ணோம், இவ்வளவு யூனிட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு டிரா பண்ணோம். இங்க வந்து அது எல்லாத்தையுமே கரெக்டான மெஷர்மென்ட் எடுத்து டிரா பண்ண போறோம். டிரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க எப்படி நீங்க யூனிட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து எழுதுனீங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்க வேல்யூஸ் எழுதணும் வித் யூனிட்ஸோட. ஓகே, இப்ப பேர் டயக்ராம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து மெமரைஸ் பண்ண தேவையில்ல. பேர் டயக்ராம் வந்து நீங்க என்னென்ன ப்ரொசீஜர்லாம் யூஸ் பண்றீங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்றீங்களோ அதை வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அப்படின்ட்டு உங்களுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் வருதோ அத்தனை ஸ்டெப்ஸ் வந்து நீங்க எழுதணும். ஓகே, இதுதான் வந்து நம்ம ஜாமெட்ரி யூஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் கிவன், ரஃப் டயக்ராம், பேர் டயக்ராம், கன்ஸ்ட்ரக்ஷன். சோ இந்த நாலு தான் நம்ம ஜாமெட்ரி டிரா பண்றப்போ வந்து கம்பல்சரியா எழுதி ஆகணும். அதுல வந்து யூனிட்ஸ் மட்டும் கரெக்டா வந்து போடணும். யூனிட்ஸ் போடாம வெறும் வேல்யூஸ் மட்டும் போடக்கூடாது. ஓகே, ஜாமெட்ரி வந்து இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ 43 क्वेश्चन நம்பர் முடிஞ்சிச்சு. என்னது ஜாமெட்ரி இருக்கும், ஏ ஆர் பிங்கிற ரெண்டுலயுமே ஜாமெட்ரி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு ஜாமெட்ரி டிரா பண்ணணும், அது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன 44ல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு கிராஃப் இருக்கும், இன்னொன்னு வந்து அப்ளிகேஷன் சம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே வந்து கிராஃப் கேட்கலாம். மோஸ்ட்லி வந்து ஒரு கிராஃப் ஒரு அப்ளிகேஷன் சம் இருக்கிற பாசிபிலிட்டி தான் நமக்கு அதிகமா இருக்குது. அது கிராஃப் வந்து எப்படி கொடுப்பாங்க, உங்களுக்கு டேரக்டா பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன் நம்ம கிராஃப் டிரா பண்ணி அதை வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, அதனால கிராஃப் வந்து அந்த ஈக்குவேஷன்லாம் எப்படி சால்வ் பண்றது, அதுல இருந்து எப்படி பாயிண்ட்லாம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அதுல என்ன பண்ணணும்னா கிராஃப்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் நம்ம கிவன்ல வந்து எழுதிக்கலாம், என்ன கிவன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. கிவன் எழுதிட்டு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த வேல்யூஸை வச்சு நீங்க கிராஃப் டிரா பண்றப்ப என்ன பண்ணணும்னா இங்க எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ் இப்படி எழுதிருவீங்க. பட் இங்க வந்து என்ன பண்ணணும், ஒய் டேஷ், இங்க எக்ஸ் டேஷ் அப்படிங்கறதையும் நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஓகே, எக்ஸ் எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ் இப்படின்னு இந்த நாலுமே வந்து நம்ம ஆக்சிஸ் பிரிக்கிறப்ப வந்து போட்டணும். இது வந்து ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இங்க என்ன பண்ணுவோம், நம்ம வேல்யூஸ் கொடுப்போம்ல 1 2 3 4 5 6 இங்க 1 2 3 4 5 6 அப்படின்னு வேல்யூஸ் கொடுப்போம். நமக்கு வர x, y-ங்கிற வேல்யூஸ் தான் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு x க்கும் y க்கும் வந்து வேல்யூ வந்து 5 7 வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் 1 2 3 4 5 6 7 இங்க 1 2 3 4 5 6 7 அப்படியே தான் வேல்யூ கொடுப்போம். இதே வந்து நமக்கு வந்து ஒரு 15 34 இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவோம், இதே மாதிரி இது கொடுத்த மாதிரி இங்க வேல்யூஸ் வந்து 1 2 3 அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா நிறைய வேல்யூஸ் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் 5 5 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோமா, 5 10 15 20 25 30 இந்த மாதிரி எழுதுவோம். சோ எந்த மாதிரி எழுதுவோம், எந்த மாதிரி எழுதினாலும் சரிங்க, 1 2 3 4 5 6 எழுதினாலும் சரி, 5 10 15 20 இந்த மாதிரி நீங்க இங்க வந்து வேல்யூஸ் கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் சரி நம்ம ஸ்கேல் எழுதணும். மேல இந்த ஸ்கேல்ங்கிறது எங்க எழுதணும்னா இந்த ஆக்சிஸ் பிரிக்கும்ல, இந்த மாதிரி ஆக்சிஸ் பிரிக்கிறப்ப வந்து இந்த மேல ரைட் சைடு கார்னர்ல வந்து மேல வந்து ஸ்கேல் போட்டு 1 சென்டிமீட்டர் இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் இன் ஒய் ஆக்சிஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு, ஏன் வந்து 1 சென்டிமீட்டர் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்போ இங்க என்ன இருக்கு, நமக்கு இதான் ஆரிஜின் 0 இருக்குமா, இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க ஒரு டார்க் மார்க் இருக்குமா, இதுக்கு இடையில எத்தனை கோடு நமக்கு 9 கோட்ஸ் இருக்கும். அப்ப என்னது இதுதான் நமக்கு என்னது 1 சென்டிமீட்டர், இது ஒரு 1 சென்டிமீட்டர், இதுக்கு இடையில நமக்கு 9 லைன்ஸ் இருக்கும். இதான் அதனால என்ன சொல்றாங்க, இது வந்து 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், அதே மாதிரி இது 1 சென்டிமீட்டரா. இந்த 1 சென்டிமீட்டர்ல வந்து நம்ம எத்தனை யூனிட்ஸா வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 7ங்கிற பாயிண்ட் நீங்க மார்க் பண்ண என்ன பண்ணுவீங்க, இங்க 1 2 3 4 5 6 னு ஸ்ப்ளிட் பண்ணுவீங்களா. அப்ப என்னது 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். அதே மாதிரி y ஆக்சிஸ் என்னமோ 1 2 3 போடுவோமா, அப்ப 1 சென்டிமீட்டர் இன் y ஆக்சிஸ் ஈக்குவல் டு
1 யூனிட் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். இதே இது வந்து இந்த 15 34 இந்த பாயிண்ட மார்க் பண்றப்ப இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவீங்க? 5 10 15 இங்கே 5 10 15 இந்த மாதிரி எழுதுவீங்களா? அப்ப 1 சென்டிமீட்டர் இன் x axis வந்து நமக்கு எவ்வளவு யூனிட்ஸ்? 5 யூனிட்ஸ். 1 சென்டிமீட்டர் இன் y axis எவ்வளவு? 5 யூனிட்ஸ். அப்ப இங்க என்ன எழுதணும்? 5 யூனிட்ஸ் எழுதணும். இங்க 1 யூனிட் எழுதுறீங்க, அங்க எழுதுறப்ப 5 யூனிட்ஸ் அப்படின்னு ப்ளூரல்ல எழுதணும். ஓகே, இதுதான் வந்து நம்ம கிராஃப்ல ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ். அதுக்கு வந்து பாயிண்ட் மார்க் பண்றப்ப வந்து கரெக்ட்டா மார்க் பண்ணணும். இப்போ 5,7 னா 5 க்கு நேரா 7, மார்க் பண்ணிட்டு அந்த வேல்யூஸையும் 5,7 அப்படி நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு அப்புறம் வந்து அந்த இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போ பாயிண்ட்ஸ்லாம் இப்படி வருது அப்படினா இந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்க ஜாயின் பண்றப்ப வந்து ரொம்ப அழுத்தி டார்க்கா வந்து போடாதீங்க. ஓரளவுக்கு தெரியற மாதிரி வந்து போட்டா போதும். ரொம்ப அழுத்தி டார்க்கா போடுங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம பேப்பர் வந்து எந்த மாதிரி குவாலிட்டி இருக்குன்னு தெரியாது. சோ அதனால என்ன ஆகும், நமக்கு கிளியர் சான்சஸ் இருக்கும். சோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து அந்த லைன்ஸ் டிரா பண்றப்ப வந்து போடணும். ஓகே, 44ல வந்து ஒரு ஆப்ஷன்ல கிராஃப் கேட்பாங்க. அது எப்படி சால்வ் பண்றது பார்த்தாச்சு. இன்னொரு ஆப்ஷன்லயும் நமக்கு கிராஃப் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி அப்ளிகேஷன் சம் கேட்பாங்க. சோ அப்ளிகேஷன் சம்மும் நம்ம பயந்துடக்கூடாது. அப்ளிகேஷன் சம் ஈஸியா தான் இருக்கும். என்னன்னா ஜஸ்ட் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி அவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி given data மட்டும் நம்ம எழுதிட்டோம்னா நம்மளால வந்து ஆன்சர் ஈஸியா கொண்டு வந்துட முடியும். ஓகே, given data எழுதுறது மாதிரி வந்து அது டயகிராமும் டிரா பண்ணணும். ஓகே, அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால டயகிராம் டிரா பண்ண முடியுதா பார்த்து அதுக்கு ஒரு டயகிராமும் டிரா பண்ணிருங்க. அதுக்காக டயகிராம்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே டிரா பண்ணல, ஜஸ்ட் வந்து ஒரு அசம்ப்ஷன்ல வந்து ரஃப் டயகிராம் மாதிரி வந்து டிரா பண்ணுங்க. டிரா பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, given அப்புறம் வந்து சொல்யூஷன் போட்டு நம்ம சம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் டயகிராம் டிரா பண்றோம் அப்படின்னா ஒரு சில क्वेश्चन வந்து டிஃபால்ட்டா வந்து நம்ம டயகிராம் டிரா பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து மார்க் 1 or 2 மார்க் கொடுத்திருப்பாங்க. ஒரு சில क्वेश्चनக்கு வந்து டயகிராம் இருக்காது. இதுதான் நீங்களே வந்து டயகிராம் டிரா பண்ண வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டயகிராம் டிரா பண்ணா வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க வந்து வெறும்னா given data வச்சு நீங்க சம்ம சால்வ் பண்றதுக்கும் அந்த டயகிராம் வச்சு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம சம்ம மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கறத நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, அந்த மாதிரி வந்து நீங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு வந்து எக்ஸாம் காலுக்கு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா 2 மார்க் அண்ட் 5 மார்க் தான். சோ 2 மார்க் அண்ட் 5 மார்க் ரெண்டுலயுமே வந்து நமக்கு டோட்டலா வந்து 14 क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து 10 क्वेश्चंस வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுலயே வந்து 2 மார்க் வந்து 28 பாத்தீங்களா, क्वेश्चन நம்பர் 28 வந்து நம்ம கம்பல்சரியா அட்டெண்ட் பண்ணி ஆகணும். 5 மார்க் வந்து क्वेश्चन நம்பர் 42 வந்து நம்ம கம்பல்சரியா அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அப்ப ரிமைனிங் வந்து 13 क्वेश्चनல வந்து நம்ம 9 क्वेश्चन சால்வ் பண்ணனும். இதுலயே வந்து 13 क्वेश्चनல 9 क्वेश्चन சால்வ் பண்ணனும். இப்ப 2 மார்க் அண்ட் 5 மார்க் ரெண்டுலயுமே வந்து நீங்க 10 क्वेश्चन சால்வ் பண்ணா 10 क्वेश्चन மட்டும் கரெக்ட்டா சால்வ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா வந்து 1 or 2 क्वेश्चन வந்து சால்வ் பண்ணாதீங்க. அது வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மார்க் ரெடியூஸ் பண்றதுக்கான சான்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வந்து மார்க் ரெடியூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அதனால அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. 10 क्वेश्चनனா 10 क्वेश्चन மட்டும் எழுதுங்க. அது மாதிரி அதெல்லாம் கம்மியா எழுதாதீங்க. ஒரு 7 क्वेश्चन அட்டெண்ட் பண்றது, 6 क्वेश्चन அட்டெண்ட் பண்றது அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 7 क्वेश्चन தான் தெரியுது, 3 क्वेश्चन தெரியலாட்டி கூட அந்த क्वेश्चन நம்ம போட்டு given அப்படினு போட்டு சம் ஃபார்முலா அது ரிலேட்டடா சம் ஃபார்முலா வந்து எழுதி வச்சிருங்க. ஏனா அந்த क्वेश्चनல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனா உங்களுக்கு ஒரு கிரேஸ் மார்க் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, அதனால வந்து எந்த ஒரு क्वेश्चनமே வந்து விட்டுறாதீங்க. 10 2 மார்க்னா 10 2 மார்க் எழுதிக்கணும். 10 5 மார்க்னா 10 5 மார்க்னா எழுதிக்கணும். நமக்கு எத்தனை क्वेश्चन தெரியுமோ அந்த எத்தனை क्वेश्चन நமக்கு நல்லா தெரியுமோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த क्वेश्चनலாம் நல்லா கரெக்ட்டா எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறம் வந்து தெரியாத क्वेश्चंस வந்து வெறும் நம்பரை கிரேஸ் மார்க் வரும் அப்படிங்கற நம்பரை மட்டும் போட்டு வந்துடக்கூடாது. நம்பரை போட்டு given அப்புறம் வந்து 2-3 ஸ்டெப்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி ஃபார்முலாலாம் எழுதி வச்சிடுங்க. இன் கேஸ் வந்து அந்த क्वेश्चनல எரர் இருந்தா வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, சரி. இப்ப 2 மார்க் and 5 மார்க் ரெண்டுமே வந்து எப்படி ஆன்சர் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் வந்து क्वेश्चन நம்பர் எழுதணும். 2 மார்க்கோ 5 மார்க்கோ எந்த இதா இருந்தாலும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து क्वेश्चन நம்பர் எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா given क्वेश्चन வந்து என்ன given கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத எழுதணும். நெக்ஸ்ட் வந்து to find. சோ நம்ம क्वेश्चन வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அது எழுதணும். the last one is solution. சோ நம்ம சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத எழுதணும். எழுதுனதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா ஃபைனலா ஒரு ஆன்சர் வரும்ல, given எழுதிட்டீங்க, to find solution, final answer கண்டுபிடிச்சீங்க. ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சோனே இப்போ வந்து அது என்ன சொல்யூஷன், அது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களோ அத வந்து ஒரு ஸ்டேட்மென்ட் மாதிரி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு 3 பாயிண்ட் கொடுத்து அந்த 3 பாயிண்ட்க்கு வந்து நீங்க ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன்.
ஒரு 3 பாயிண்ட் கொடுத்து அந்த 3 பாயிண்ட் வந்து ட்ரையாங்கிள் மேக் பண்ணுது. அப்ப அந்த ட்ரையாங்கிள் மேக் பண்றப்ப அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்ப the area of triangle formed by 3 given point equal to 22 centimeter squared. இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதணும். எழுதிதான் சம்ம முடிக்கணும். அது 2 மார்க் இருந்தாலும் சரி 5 மார்க் இருந்தாலும் சரி. ஓகே, இதுதான் வந்து 2 மார்க் அண்ட் 5 மார்க் எழுதுறதுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து எப்படி வந்து எல்லா சாப்டர்ஸையும் ரிவைஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன பார்ப்போம்னா, பர்டிகுலரா ஒரு சில சாப்டர்ஸ் மட்டும் எடுத்து நம்ம எக்ஸாம் எழுதிருப்போம். இல்லாட்டி மாடல் எக்ஸாமுக்கு என்ன பண்ணிருப்போம், எல்லா சாப்டரையும் படிச்சிருப்போம். பட் ஒரு சில டாபிக்ஸ் வந்து ஒமிட் பண்ணிப்போம். பட் இதுல வந்து நம்மளால எதுவுமே ஒமிட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் பார்த்துதான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அதை ரிவைஸ் பண்றது குயிக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ரிவைஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எந்தெந்த சாப்டர் வந்து ஈஸி, எந்தெந்த சாப்டர் டிஃபிகல்ட் அப்படிங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் இந்த சாப்டர்லாம் ஈஸி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு. அப்ப என்ன பண்றீங்கன்னா, ஈஸி டு மாடரேட் லெவல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சாப்டர்ஸை ஆர்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5th சாப்டர் தான் உங்களுக்கு ஈஸி அப்படின்னா 5, நெக்ஸ்ட் 1, 2, 3 அப்படின்ட்டு 7, 8 அப்படின்னு எல்லா சாப்டர்ஸையும் நீங்க ஆர்டர் பண்ணிடணும். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, 5th சாப்டர் தான் நம்ம என்ன பண்ணணும் ஈஸி அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப 5th சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே வந்து எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் என்ன டாபிக் அப்படிங்கிறது எதுவுமே பார்க்காம வந்து ரிவைஸ் எல்லா சம்ஸையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது, அப்புறம் வந்து மாடல் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படி எதையுமே பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 5th சாப்டர் நமக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில வந்து என்னென்ன டாபிக்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு 1 to 2 மினிட்ஸ் வந்து மைண்ட்லேயே வந்து ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நோட் எடுத்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படின்னு ஹெட்டிங் போட்டு புக் ஓபன் பண்ணி புக்ல அந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரிங்கிற ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் சாப்டர் வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கறத வந்து நோட்ல புக்கை பார்த்தே எழுதுங்க. எழுதி முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி எழுதிக்கோங்க, 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கறத எழுதியாச்சு. ஸோ நான் இதுல 1 or 2 வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். நீங்க வந்து எழுதுறப்ப வந்து எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வந்து கரெக்டா எழுதிருங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நீங்க இது எழுதுறதுக்கு முன்னாடி வந்து மைண்ட்ல ரீகால் பண்ணீங்களா, அந்த ரீகால் பண்ணப்ப வந்து இதுல இருக்கிற டாபிக் எல்லாத்தையுமே வந்து நீங்க சொல்லியிருந்தீங்களா அப்படின்னு பாருங்க. இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டாபிக் வந்து சொல்லாம விட்டீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து ஒரு டிக் மார்க் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, புக்கை நோட்டை வச்சு இந்த டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுங்க. இந்த டாபிக்னா என்ன, இதை பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓரலா பாத்துருங்க. சால்வ் பண்ணலாம் பார்க்கணும்னா ஜஸ்ட் வந்து ஓரலா பாத்துருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இத ஃபர்ஸ்ட் டாபிக் நமக்கு என்னது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை given 3 பாயிண்ட்ஸ். சோ இந்த டாபிக் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே ஆர்டர் வைஸா பார்க்கணும். இந்த டாபிக் பார்க்கறப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு நோட் மணிக்கு எடுக்கணும். நோட்ஸ் அதை எப்படி எடுக்கணும்ங்கறத சொல்றேன். இப்போ என்னன்னா, இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரி வந்து என்ன டாபிக்ஸ்க்கு நம்ம எழுதியாச்சு. எழுதுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை given 3 பாயிண்ட்ஸ். இந்த டாபிக்கை எழுதணும். எழுதிட்டு இப்போ இந்த டாபிக் ரிலேட்டடான சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த டாபிக் வந்து என்ன ஃபார்முலா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, 1/2 into x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y3. சோ இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. சோ இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. இன் கேஸ் வந்து ஒரு சில டாபிக் வந்து 2 or 3 ஃபார்முலாஸ் வந்துச்சுன்னா அந்த எல்லா ஃபார்முலா எழுதுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபார்முலா, அந்த டாபிக்ல என்னென்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிடணும். நோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபார்முலா வச்சு நம்மளா வந்து ஓரலா சொல்லி பார்க்கணும். எப்படிலாம் வந்து இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எப்படி கேட்பாங்க, 3 பாயிண்ட்ஸ் x1 x2 x3 y1 y2 y3 அப்படின்னு 3 பாயிண்ட் இருக்கு. அப்ப என்னதுன்னா, நம்ம கிவன்ல வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து அதை வச்சு என்ன பண்றாங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றாங்க. ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அதுக்கான ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் டைப். இல்லாட்டி வேற எப்படி கேட்கலாம், அந்த மேக் பண்ற ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து டைரக்டா கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு அந்த 3 பாயிண்ட் மேக் பண்ற ஏரியா வேல்யூ வந்து டைரக்டா கொடுத்துட்டு இந்த 3 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா a,3, அதாவது வந்து அந்த வேல்யூ கொடுக்காம, அந்த பாயிண்டோட வேல்யூ வந்து டைரக்டா கொடுக்காம இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு வேரியபிள் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த வேரியபிளுக்கான வேல்யூ என்ன,
அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி அந்த 3 பாயிண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா 3 பாயிண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட் வந்து 1,2 இருக்கு, இன்னொரு பாயிண்ட் வந்து 3,C, இன்னொரு பாயிண்ட் வந்து 5,B இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ 3 பாயிண்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி 3 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 27 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிவன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க, இந்த பிங்கிற வேரியபிள் சிங்கிற வேரியபிளோட வேல்யூ என்ன, பி அண்ட் சியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி 3 டைப்ல வந்து இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை மாதிரி வந்து நீங்களா ரஃபா வந்து நோட் பண்ணி பாருங்க, நோட் பண்ணுங்க சைட்ல இந்த மாதிரிலாம் கேட்கலாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்ல வந்து இது பேஸ் பண்ண என்னென்ன சம்ஸ்லாம் இருக்குது, எக்ஸசைஸ் பிளஸ் எக்ஸாம்பிள் ரெண்டுமே பார்க்கணும். ஓகே, என்னென்ன சம்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அதுல வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் வருது, ஒரு சமுக்கு இன்னொரு சமுக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் வருது அப்படிங்கறத வந்து நோட் பண்ணுங்க வரிசையா. நோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா சம்மையும் பார்த்துட்டீங்க, எக்ஸசைஸ் பிளஸ் எக்ஸாம்பிள் எல்லா சம்மையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா சம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஏதாவது 2-3 சம் வந்து ரேண்டமா நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி வந்து பிடிஏ இல்லாட்டி மாடல் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல இருக்க சம்ம வந்து நீங்களா இந்த டாபிக் பேஸ் பண்ண சம்ம வந்து நீங்களா சால்வ் பண்ணி பாருங்க. அந்த சம்ம சால்வ் பண்றப்ப ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளால கரெக்டா சால்வ் பண்றோமா அப்படிங்கறத பாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டா சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆறீங்க, அந்த இடத்துல ஸ்டாப் பண்றீங்க, ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் எப்படி அந்த சம்ம மூவ் பண்றது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கலாட்டி அந்த சம்ம அந்த எந்த இடத்துல நீங்க ஸ்டக் ஆறீங்களோ அந்த இடத்த வந்து நோட்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் அப்படின்னு போட்டு எந்த இடத்துல ஸ்டக் ஆகும், இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வந்து மூவ் பண்ண முடியல அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு சம்ம வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா சால்வ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கறத ரிவ்யூ பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா அப்படின்னு நெக்ஸ்ட் போயிடக்கூடாது. அதை ரிவ்யூ பார்க்கறப்ப என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா ஸ்டெப்பும் ப்ராப்பரா கொண்டு போயிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ப்ராப்பரா கொண்டு போயிட்டா ஓகே. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல வந்து சின்னதா மிஸ்டேக் பண்ணிப்போம். அந்த எந்தெந்த மிஸ்டேக்லாம் போடுறோமோ அதை வந்து மிஸ்டேக் போட்டு அதையும் நோட் பண்ணிக்கணும். ஸோ எங்க இடத்துல ஸ்டக் ஆறீங்க, எந்த இடத்துல மிஸ்டேக் வரீங்க, இது ரெண்டையுமே நீங்க நோட் பண்ணிக்கணும். இப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி வந்து நீங்க எல்லா டாபிக்கும் இப்படி டாபிக் எழுதுறீங்க, பேசிக் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வச்சு என்ன கிவன் கொடுத்து எதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கறத வந்து நீங்களே எழுதினாலும் சரி, எல்லா சம்மையும் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க எழுதினாலும் சரி, உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட் ஆகும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த டாபிக் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நீங்களே வந்து இந்த மாதிரிலாம் கிவன் கொடுத்து இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு எழுதுங்க. அப்படி உங்களுக்கு ஐடியா இல்லையா, எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ கிவன்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, அதை வச்சு இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கறத வந்து நீங்க எழுதுங்க. எழுதி இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், சம்ம சால்வ் பண்றோம், எந்தெந்த இடத்துல ஸ்டக் ஆகுறோம், எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் வரும் அது எல்லாத்தையும் நோட் பண்றோம். அது எல்லாத்தையும் இதே மாதிரியே வந்து எல்லா சாப்டரும் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எக்ஸாம் முன்னாடி ஓகே, நாளைக்கு எக்ஸாம்ல இன்னைக்கு காலையில வந்து இதை எல்லாத்தையும் ரிவைஸ் பண்றீங்கன்னா இந்த நோட்ல வந்து இப்போ வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 15 to 20 பேஜ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லா சாப்டருக்கு நோட் பண்ணீங்கன்னா 15 to 20 பேஜஸ் தான் வரும். ஸோ அந்த மினிமம் 15 to 20 பேஜஸ் நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு மினிமம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 2 hours தான் தேவைப்படும். இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு வந்து ரிவைஸ் பண்றீங்கன்னா 2 hours வந்து நீங்க எல்லா சாப்டருமே ரிவைஸ் பண்ணிடலாம். ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஏதாவது பிடிஏ கொஸ்டின் இல்லாட்டி மாடல் கொஸ்டின் ஏதாவது எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே வந்து ஆன்சர் வரும். எந்தெந்த இதுல ஆன்சர் வரல இல்லாட்டி எந்தெந்த சம்லாம் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாட்டி உடனே வந்து அதை நோட் எடுத்து பாத்துறாதீங்க. அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி முடிச்சுட்டு என்னென்ன கொஸ்டினா நம்மளால சால்வ் பண்ண முடியல அப்படிங்கறத வந்து அதுக்கப்புறம் வந்து நோட் எடுத்து பாருங்க. ஓகே, இதே மாதிரியே பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களால நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆர் யூ கிளியர்? இந்த வீடியோ நம்ம யூஸ் பண்ண ப்ரொசீஜர் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா வந்து இது லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு வந்து இருக்கிற டைமை வந்து கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பேனிக் ஆகாம ரிலாக்ஸா உட்காந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.